மக்கள் நல கூட்டணியின் எதிர்காலம், பிரதமர் மோடியின் பிரச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு ப. சிதம்பரம் அளித்த பதிலை இப்போது காணலாம். 2016 சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் ஆணையத்தோட செயல்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்கிறது? தமிழ்நாடு முழுவதும் வரக்கூடிய செய்திகளை பார்த்தா நேற்று தேர்தல் ஆணையம் படு தோல்வி அடைந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் பல பகுதிகளில், ஏறத்தாழ எல்லா பகுதிகளிலேயும் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா ஆயிருக்கு. எவ்வளவு ரூபா கொடுத்தாங்க, எங்க கொடுத்தாங்கன்னு கூட செய்திகள் வருது. ஆக வாகன சோதனையில இவ்வளவு கோடி பிடிச்சோம், இந்த வீட்டில் இத்தனை லட்சம் பிடிச்சோமெல்லாம் அதெல்லாம் ஏட்டு சுரக்காய், கதைக்கு உதவாது. வாக்காளருக்கு பணம் கொடுக்கறத தடுத்து நிறுத்தினாங்கன்னா நேற்று தோல்வி. இன்னைக்கு தேர்தல் முக்கிய ஆணையாளர் திரு லக்கானியா அவர் பேரு, அவர் என்ன செய்ய போறார் எனக்கு தெரியல. ஆனா நேற்று நடந்ததுதான் இன்னைக்கு நடக்கும், இன்று நடப்பதுதான் நாளை நடக்கும்னா தேர்தல் ஆணையம் தோல்வி அடைந்ததாகத்தான் நான் கருதுவேன். அதிமுகவோட 5 ஆண்டு திட்டங்கள் செயல்பாடுகள் சொன்னா மிகுந்த ஏமாற்றத்தை தந்திருக்கிறது. மத்திய அரசிடமிருந்து எந்த புதிய திட்டத்தையும் இவர்கள் பெறவில்லை. இவர்கள் எந்த வளர்ச்சி திட்டத்தையும் நிறைவேற்றல. மாறாக திராவிட முன்னேற்ற கழக அரசு, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு டெல்லியில் இருந்தபோது அறிவித்த பல திட்டங்களை அதிமுக அரசு முடக்கி வைத்தது. மக்கள் நல கூட்டணி தொடர்ந்து நீடிக்க நிச்சயமா நீடிக்காது. இந்த தேர்தலோட முடிஞ்சிடும். ஏன்னா இந்த தேர்தலில் மக்கள் நல கூட்டணிக்கு ஏதாவது வெற்றி பெற்றால் சொற்ப இடங்கள்ல வெற்றி வரும். 6 கட்சி இருக்கு. சில கட்சிகளுக்கு ஒரு இடத்துல கூட வெற்றி வராம போகலாம். அப்படி இருக்கும் பொழுது மக்கள் நல கூட்டணி என்பது தேர்தலுக்கு பிறகு தொடராது. தமிழகத்தில் பிரதமர் மோடியோட வருகை பிரச்சாரங்கள் பாஜகவுக்கு வலு சேர்க்கணும். ஒன்னும் சேர்க்காது. அவர் ஹிந்தியில பேசுறாரு. எனக்கு வருத்தம் என்னன்னா அவர் பேசுறது இல்ல, பேசுற பாணி. பிரதமர் எப்பொழுதும் பிரதமர், தூங்கும் போதும் அவர் பிரதமர் தான், உணவு உண்ணும் போதும் பிரதமர் தான், மேடையில தேர்தல் பிரச்சாரம் செய்யும் போதும் ஒரு பிரதமர் தான். பிரதமருக்குரிய கண்ணியத்திலிருந்து ஒரு இம்மி கூட இறங்கி பிரச்சாரம் செய்யக்கூடாது. ஆனா அவர் மேடை பேச்சாளர் மாதிரி பேசுறாரு.